நீங்கள் இறைவனுடைய பொருள்களை வச்சே இறைவன் ஆக்டிவேஷன் பண்ணுவீங்களா? இறைவன் என்ன உங்கள் வீட்டு வேலைக்காரரா? நீங்கள் அவருக்கு கீ கொடுத்தோன்னே சுற்றுறதுக்கு கிடுகிடுன்னு சுற்றுறதுக்கு இறைவனை உங்களால் ஆக்டிவேஷன்லாம் பண்ண முடியாது. ஏன் சார் அப்போ வீட்டில் வந்து காமாட்சி அம்மன் விளக்கு இதெல்லாம் வந்து பூஜை சாமா இந்த பஞ்ச பாத்திரத்தில் ஏன் சார் பித்தளையில் இருக்கு? அப்போ ரகசியம் இருக்கு இல்லைங்க, அதெல்லாம் ரகசியம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அந்த பொருள் தாங்க கெட்டு போகாது. அந்த பொருள் நிறைய கிடைச்சுங்க. அந்த டயத்தில் கிடைச்ச பொருள்கள் கெட்டு போகாத பொருள்களை வச்சு செஞ்சாங்க. எவர் சில்வர் நிறைய கிடைக்குது, டியூரபிலிட்டி இருக்குது இல்லைங்களா? அதை நிறைய நாள் பயன்படுத்தலாம், சுத்தமாக இருக்குது, கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்குது, துரு பிடிக்கல. ஏன் எவர் சில்வர் பயன்படுத்துகிற இடத்துல நம்ம பித்தளை பயன்படுத்தலாம்? பித்தளைகள் கிடைக்கிறதோ இல்லைனா அது உருக்கி எடுக்கிறதுக்கோ நிறைய டெக்னிக்கல் பிரச்சனை இருந்துச்சு. எல்லாரும் நாங்கள் வேட்டி தான் போவோம், இல்லைனா கம்பெனி வெளியேற்றுன்னு எவனும் சொல்ல முடியாது. எல்லாரும் பேண்ட் செட் தான் போட்டு போவாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய ஓடக்கூடிய கார்பரேஷன் பஸ்ஸில் எல்லாருமே வேட்டி கட்டிட்டு வண்டி கண்டக்டர் வந்தால் எப்படி இருக்கும்? நம்ம அடுத்தடுத்த காலங்களுக்கு நகர்றோம். நம்ம வந்து ஒரு காலத்தில் பெரிய வீடாக இருந்தது, இப்போ சின்ன சின்ன வீடுகளாகிடுச்சு. 160 வீடு கட்டிக்கிறான் ஒரு இதில். அது எத்தனை பெரிய கிணறுல ஊற்றி எத்தனை பேர் இறச்சி ஊற்றுறது காலில் இருந்துச்சு. பழமை என்பது புனிதம் இல்லை. அவங்க அந்த காலத்தில் கிடைச்சதை வச்சு என்ன செஞ்சுருக்காங்க? புழங்கியிருக்காங்க. அவங்களுக்கு கிடைச்சது, அந்த காலத்தில் பயன்படுத்த முடிஞ்சது, எது ஈஸியாக கிடைச்சது. நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ எல்லாமே மாறும் பொழுது இதுவும் மாறும். நீங்கள் மாறுறதை பூரா கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இறைவனை ஆக்டிவேட் பண்ணுறது நீங்கள் நினைக்கக்கூடாது. நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இதுக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் சம்பந்தம் இல்லை. மகாலட்சுமி ஆக்டிவேட் பண்ணணும்னா நீங்க வந்து வெள்ளி காயின்ஸ் வந்து போட்டு விளக்கேத்துங்க. அதுவும் குறிப்பிட்டு ஸ்வஸ்திக் சிம்பிள், தாமரை சிம்பிள் போட்டிருக்கக்கூடிய. எங்க போய் போடணுமா? கோயில போய் போடணுமா? வெள்ளி காயின் அதாங்க கோயில்ல போய் போட்டு விளக்கேத்தணுமா? இல்ல வீட்ல போடணும்னா நீங்க என்ன தோணா வாங்கி போடுவீங்க. கோயில்ல போய் போடுங்க. கோயில்ல போடுங்க. வெள்ளி காயின் வாங்கி பிச்சைக்காரங்களுக்கு போடுங்க. மகாலட்சுமி ஆக்டிவேட் ஆவாங்க. கரெக்டா நீங்க சொல்றது. அதான் வந்துங்க, நான் திருப்பி சொல்றேன், மகாலட்சுமி அப்படிங்கிறவங்க ஒரு கேரக்டர் கிடையாது. நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா? நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு ஆண்டி இருந்தாங்க, அந்த இடத்துல ஒரு ஆஃபீஸர் இருந்தாங்க, ஒரு கலெக்டர் இருந்தாங்கன்னு ஒரு கேரக்டர் சொல்கிறோம் இல்லைங்களா? இது மாதிரி மகாலட்சுமிங்கிறது ஒரு கேரக்டர் கிடையாது, அது ஒரு தத்துவம். நம்ம உடம்புக்குள்ளே இந்த மாதிரி உணர்வுகள், இந்த மாதிரி ஃபீலிங், இந்த உலகத்தில் இதெல்லாம் கொடுக்குது. இந்த வெல்த்தை பற்றி கண்ட்ரோல் வச்சுருக்குது. இந்த வெல்த் அப்படிங்கிறதுக்கு ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணிக்கிறாங்க நம்மளுடைய முன்னோர்கள். அதுக்கு மகாலட்சுமின்னு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. இப்போ வாயு புத்திரன் அனுமார்னா, நீங்கள் அனுமார்னா காத்தா அவர் ஒரு கேரக்டரிஸ்டிக் பண்ணிக்கிறாங்க. அவர் வாயுனுடைய புத்திரனாக இருக்கிறார், அவர் பரப்பார் அப்படின்ற மாதிரி இந்த ஹிந்து கடவுள்கள் எல்லாமே ஒரு தத்துவார்த்தமாக சொல்லப்பட்ட ஒரு விதிகள். நீங்கள் அதை வந்து ஒரு கேரக்டராகவோ ஒரு ஆளாவோ ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு, இறைவனை ஆக்டிவேஷன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஆளா? நீங்கள் அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறான்னு கேட்கல. இறைவனுடைய பொருள்களை வச்சே இறைவனை ஆக்டிவேஷன் பண்ணுவீங்களா? இறைவன் என்ன உங்கள் வீட்டு வேலைக்காரரா? நீங்கள் அவருக்கு கீ கொடுத்தோன்னே சுற்றுறதுக்கு கிடுகிடுன்னு சுற்றுறதுக்கு இறைவனை உங்களால் ஆக்டிவேஷன்லாம் பண்ண முடியாது. இறைவனை ஆக்டிவேஷன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது. நான் தான் சொல்கிறேன், நம்ம வந்து டஸ்ட்டு, நம்ம வந்து ஒரு குப்பை, ஒரு தூசிக்கும் தூசி, அப்படி ஒரு குப்பை. நம்ம போய் இறைவனை உட்கார வச்சு ஆக்டிவேஷன் பண்ணுறதா நம்ம எவ்வளோ பெரிய விஞ்ஞானிகள வேலைக்கு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அது நீங்களா ஒரு காயின் செய்வீங்களா? அந்த காயினை செஞ்சோன்னே இறைவன் ஆக்டிவேஷன் ஆவாராம். மகாலட்சுமி ஆக்டிவேஷன் பண்ணுவீங்களா? அப்போ ஃபாரினில் துபாயில் எண்ணெய் கிணறு வச்சுருக்கவனுக்குலாம் எந்த லட்சுமி ஆக்டிவேஷன் பண்ணுறது இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் வந்து நம்மளா நம்பிக்கிறதுங்க. இறைவனை நம்ம இன்னுமே தரந்தாழ்த்துறது அப்படின்னு. அப்போ இறைவனை ஆக்டிவேஷன் பண்ண முடியாது. அப்போ பித்தளை என்ன சார்? ஒரு பித்தளை வந்து புதனுக்குள்ள வந்துருங்க. சரிங்களா? புதனுக்கு வந்துடும். சரிங்களா? பித்தளை எல்லாமே புதனுக்குள்ள வந்துடும். இது மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு இது இருக்கு. ஏன் சார் அப்ப வீட்டுல வந்து காமாட்சி அம்மன் விளக்கு இதெல்லாம் வந்து பூஜை சாமா இந்த பஞ்ச பாத்திரத்துல ஏன் சார் பித்தளையில இருக்கு? அப்ப ரகசியம் இருக்கு இல்லைங்க. அதெல்லாம் ரகசியம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அந்த பொருள் தாங்க கெட்டு போகாது. அந்த பொருள் நிறைய கிடைச்சுங்க. அந்த டயத்துல கிடைச்ச பொருள்கள் கெட்டு போகாத பொருள்களை வச்சு செஞ்சாங்க. அதனுடைய உருகு நிலை, செய்யக்கூடிய தன்மை, ஓகேங்களா? இப்போ அந்த காமாட்சி விளக்கு எப்படி செய்வாங்க தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்கன்னா, ஒரு மெழுகுல செஞ்சுட்டு அதுக்கு மேலே வந்து களிமண்ணால் காப்பு கட்டி அதில் ஒரு ஓட்டை போட்டு கவுத்து வச்சு ஹீட் பண்ணுவாங்க. என்ன ஆகும்? உருகுமா? மெழுகெல்லாம் வெளியே வந்துருமா? அங்கே ஒரு கேப் வந்துருமா? அதுக்குள்ளே பித்தளையை காய்ச்சி ஊற்றுவாங்க. பித்தளையை நம்மளால் காய்ச்ச முடியும், இரும்பு நம்மளால் காய்ச்ச முடியாது. அதுக்கு பெரிய ஃபர்னாஸ் வேணும். பித்தளையை நம்ம அடுப்புலேயே வச்சு காய்ச்சிடலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள், அதுக்கு நிறைய நமச்சாரம் போட்டு அதில் ஃப்ளக்ஸ் எல்லாம் போட்டு காய்ச்சிடுவாங்க. இது மாதிரி டெக்னிக்கலான விஷயங்கள் நிறைய இருக்குது. சார் அப்போ ஒரே ஒரு கேள்வி சார், அதுல அப்போ பித்தளையை வந்து நம்ம அந்த காலத்துல தாத்தா பாட்டிங்கெல்லாம் நிறைய புழங்குனாங்கல்ல, இப்போ செம்பு இல்லைங்க, அந்த காலத்துல அது அதிகமா கிடைச்சிருக்கு, அதை தான் பயன்படுத்த முடிஞ்சிச்சு. இப்போ எவர் சில்வர் பயன்படுத்தணும்ல, அப்போ எவர் சில்வர்லாம் என்ன? அதுக்கு நீங்க இன்னொரு எவர் சில்வர் நிறைய கிடைக்குது, டியூரபிலிட்டி இருக்குது இல்லைங்களா? அதை நிறைய நாள் பயன்படுத்தலாம், சுத்தமாக இருக்குது, கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்குது, துரு பிடிக்கல. ஏன் எவர் சில்வர் பயன்படுத்துகிற இடத்துல நம்ம பித்தளை பயன்படுத்தலாம்? பித்தளைகள் கிடைக்கிறதோ இல்லைனா அது உருக்கி எடுக்கிறதுக்கோ நிறைய டெக்னிக்கல் பிரச்சனை இருந்துச்சு. இப்போ எவர் சில்வர் அதை என்ன பண்ணிடுச்சு? அப்போ நம்ம ஏன் வேட்டி கட்டலை? வேட்டியில் தானே எல்லாமே இருந்துச்சு, நீங்கள் ஏன் சேலை கட்டலை அப்படின்ற கேள்விலாம் இருக்கு இல்லையா? ஏன்னா அது நம்மளுக்கு வசதியாக இருக்குது, நம்ம மாற்றிக்கிட்டோம். அப்போ வேட்டி கட்டினா புனிதம்னு நம்ம நம்புறதா?
புனிதம் இல்லை, அது வசதியாக இருக்குது. அந்த காலத்தில் சீதோஷணத்துக்கு சரியாக இருந்துச்சு. இப்போ பேண்ட் ஷர்ட் தான். பேண்ட் ஷர்ட். ஒருவேளை இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களாம் என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியாது. சரிதானே? கம்பெனிக்கு நான் வேட்டி இட்டு போனால் என்ன தெரியுமா செய்வான்? திட்டுவாங்க, வெளியே அனுப்பிச்சிருவான். யூனிஃபார்ம் இல்லாட்டினா என்ன செய்ய முடியாது. ஐடி கம்பெனிக்கு யாராச்சும் வேட்டி இட்டு போங்க வேலைக்கு, இண்டஸ்ட்ரீஸ்க்கு வேட்டி இட்டு போங்க. நான் வந்து தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியம், வேணா போராட்டம் வேணா பண்ண சொல்லுங்க. எல்லாரும் நாங்கள் வேட்டி இட்டு தான் போவோம், இல்லைன்னா கம்பெனி வெளியேற்றுன்னு எவனும் சொல்ல முடியாது. எல்லாரும் பேண்ட் ஷர்ட் தான் போட்டு போவாங்க. இல்லைங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய ஓடக்கூடிய கார்பரேஷன் பஸ்ஸில் எல்லாருமே வேட்டி இட்டுட்டு வண்டி கண்டக்டர் வந்தால் எப்படி இருக்கும்? காமெடியாக இருக்கும் சார். அப்போ ஒருவேளை தமிழ்நாடு அரசு தானே நடத்துது, அரசு தானே பாரம்பரியத்தை காப்புன்னு சொல்லிட்டு இனிமேல் கண்டக்டருக்கெல்லாம் வேட்டி கட்டலாம் அப்படின்னு சொல்லி போட முடியாது இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, சாத்தியங்கள் இது எது ஈஸியாக இருக்குது, எது நிறைய கிடைக்குது, எது ஈஸியாக டூரபிலிட்டி இருக்குது, எது நம்மளால் அதிகமாக பயன்படுத்த முடியுது, எதை நம்ம ஈஸியாக வாங்க முடியுது, இது அப்போ என்னன்னா லைஃப்பை ஈஸி பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ உட்காந்துக்கிட்டு நான் வந்து பழசாக பயன்படுத்தினாங்க, பழசு கேணி தான் வெட்டியிருந்தாங்க, வீட்டில் கிணறு தான் வெட்டியிருந்தாங்க. ஏன் நீங்கள் கிணறு வெட்ட மாட்டீங்க? இப்போ வீட்டில் இடம் இல்லை, இடம் இல்லை, இது அதை விட வசதியாக இருக்குது. எத்தனை அடி கிணறு வெட்ட முடியும் உங்களால்? 60 அடி 70 அடி. 700 அடி போர் போடுறான்ல, புரிஞ்சு? அப்போ எது வசதி? போர் வசதி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ நம்ம அடுத்தடுத்த காலங்களுக்கு நகர்றோம். நம்ம வந்து ஒரு காலத்தில் பெரிய வீடாக இருந்தது, இப்போ சின்ன சின்ன வீடுகள் ஆயிடுச்சு. 160 வீடு கட்டிக்கிறான் ஒரு இதில். அது எத்தனை பெரிய கிணறுல ஊற்றி எத்தனை பேர் இறச்சி ஊற்றுறது காலில் இருந்துச்சு. நாங்களாம் சின்ன வயசில் என்ன செய்வோம்னா, பாத்திரத்தை கீழே விட்டுறோம், அது ஊறி வரும் தண்ணி, ஒரு குடத்தை எடுப்போம் ஊர்களில். சரிங்களா? அப்போ நாங்கள் ஆற்றுல போய் ஊற்று எடுத்துகிட்டு போய் இது பண்ணுவோம். இப்போலாம் போர் வந்துருச்சு. எங்கள் ஊரில் நான் வந்து தொட்டியில் தான் குளிச்சுருக்கேன். தொட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தொட்டி கட்டி விட்டுருப்பாங்க, ஆனால் வட்டமாக தொட்டி சிமெண்ட் உர வைக்கும், சிமெண்ட் தொட்டி வைக்கும், வாங்கி ஊற்றி வச்சுருப்பாங்க. தண்ணி காலையில் எடுத்து ஊற்றுவோம், அதில் தான் குளிச்சுட்டு போவோம். இப்போ எந்த வீட்டில் தொட்டி கட்டியிருக்கீங்க? உங்கள் வீட்டில் இருக்கா? எந்த வீட்லேயும் தொட்டி இல்லை. எல்லாமே என்ன செய்றீங்க, டேப்பை திறந்தோடனே தொட்டி மேலே போயிடுச்சு. சரிதானே? தொட்டி கீழே இந்த தொட்டி வீட்டுக்கு மேலே போயிடுச்சு தொட்டி, அதில் வந்து பைப் வந்துருச்சுன்ற மாதிரி. அப்போ அதுக்கு எதுவும் பாரம்பரியம் எதுவும் சொல்ல போகிறீங்களா? அப்போ தொட்டியில் குளிச்சோம்னா ஐஸ்வர்யம் பெருகுன்னு சொல்லுவீங்களா? அதே சொல்லிட்டு வாங்க சார். அப்போ சொல்லி கேட்டோன்னே வேணா அடிச்சு ஓட்டிடுவான். அப்போ கீழே பாத்ரூம்ல தொட்டி கட்டி குளிங்க, ஐஸ்வர்யம் பெருகும். இதனாலதான் பணக்காரெல்லாம் ஒரு தொட்டியில குளிக்கிறான். ஆமா, ராஜாக்கள் அங்க மேல போய் பாத்தீங்கன்னா ராஜாக்கள்லாம் தொட்டியில குளிச்சாங்க, நிறைய பேரோட குளிப்பாங்க. அப்ப என்னன்னா, பழமை என்பது புனிதம் அப்படிங்கிறத நீங்க மறக்கணும். பழமை என்பது புனிதம் இல்லை. அவங்க அந்த காலத்தில் கிடைச்சதை வச்சு என்ன செஞ்சுருக்காங்க, புழங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு கிடைச்சது அந்த காலத்தில் பயன்படுத்த முடிஞ்சது, எது ஈஸியாக கிடைச்சது. நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதை வச்சு இப்போ கல் இப்படி அரைப்பாங்க, உளுந்து உடைப்பாங்க. சரிங்களா? அதை போட்டு இப்படி சுத்தோம்னா உளுந்துலாம் உடஞ்சு வரும். அது மாவே அரைப்பாங்க. ஏன் நீங்கள் அரைக்க வேண்டியதானே? அதுக்கு ஐஸ்வர்யம் போயிடும். அம்மிக்கல் வாங்கி அரைக்க வேண்டியதானே? டெய்லி காலைல சட்னி, ஐஸ்வர்யம் பெருக வேண்டியதானே? எங்கள் பாட்டி வந்து 20 பிள்ளைகளுக்கும் 15 பிள்ளைகளுக்கும் 20-25 பேரைங்களுக்கும் ஒரு ஆட்டுக்கல்ல தான் அரைக்கும். அப்பா இட்லி அரைக்கும் இல்லைங்களா? அது மாதிரி அரைக்க வேண்டியதானே? இப்போ கிரைண்டரை போட்டு விட்டு கிரைண்டர் சுத்த மாட்டேதுன்னு எனக்கு கம்ப்ளைண்ட் வருது. அதை சுற்றி வரணும் நம்ம. அப்போ சரியாக புரிஞ்சுக்கணும், பழமை என்பது வேறு, புனிதம் என்பது வேறு. அவங்க பயன்படுத்தின பொருள் எல்லாம் புனிதமானது கிடையாது. அவங்க அந்த காலத்துல கிடைச்சதை என்ன செஞ்சிருக்காங்க, சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். அவ்வளவுதான். நீங்க மாட்டு வண்டியில போக வேண்டியதான், நீங்க கார் போய் புக் பண்றீங்க. வசதி இல்லைங்க. அந்த காலத்துல அப்படி இல்லை. அந்த காலத்துல அதான் இருந்துச்சு. குதிரையில தான் போனாங்க. எங்க ஊர்ல நிறைய பேர் குதிரைலாம் இப்ப இல்லை. மாடுகளே சில இடங்கள்ல இல்லை, எல்லாமே அழிஞ்சிருச்சு. மாடு மேய்ச்ச குடும்பம் எல்லா வீடுகளிலும் மாடு இருந்துச்சு. இப்போ ஒவ்வொரு வீடு ஏதாச்சும் ஒரு வீட்டில் தான் மாடு இருக்குது. அப்போ எல்லாமே மாறும் பொழுது இதுவும் மாறும். நீங்கள் மாறுறதை பூரா கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இறைவனை ஆக்டிவேட் பண்ணுறது நீங்கள் நினைக்கக்கூடாது. நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இதுக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் சம்மந்தம் இல்லை. உலோகங்கள் அந்த காலத்தில் உலோகத்தை பயன்படுத்தினாங்க, நாங்கள் திருப்பி பயன்படுத்த போகிறோம். எங்கள் வீட்டில் உலோகங்கள்லாம் மேலே இருக்குது, பரணில் இருக்கு. பரணில் இருக்குதான் எடுத்து கீழே போட்டோம்னா லட்சுமி வருவானா? அப்போ நான் எங்கள் வீட்டில் பயன்படுத்துகிறப்ப எங்கே போயிடுச்சு அந்த லட்சுமின்னு கேட்க வேண்டியது இருக்கு இல்லையா? ஸோ ரொம்ப போட்டு எல்லா விஷயத்தையுமே குழப்பிக்க வேணாம். நான் திருப்பியும் சொல்கிறேன், கடவுளை உங்களால் ஏதாச்சும் செயல்பாடுகள் வழியாக ஆக்டிவேட் பண்ணவே முடியாது. அப்போ எதனால ஆக்டிவேட் பண்ணலாம்? அப்போ கடவுளை ஆக்டிவேட் பண்ணவே முடியாது. அப்படின்னா கடவுளை ஆக்டிவேட் பண்ணலாம், அன்பினால் மட்டும் ஆக்டிவேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதுவும் ஆக்டிவேஷனில் அது பேர். அவர் உங்களுக்கு அருள் கொடுப்பார், அன்பாக அருள் கொடுப்பாருன்னு தான் எல்லா ஞானிகளும் சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இறைவன் அருள் பாலிப்பார். அருள் பாலிச்சா நடக்கும், இறைவனுடைய உணர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்கன்னா, அங்கேயும் வந்து கார் கிடைக்கும், காசு கிடைக்கும்னு அவங்க சொல்லலை. புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இறைவன் அப்படிங்கிறவர், இப்போ நான் திருப்பியும் சொல்கிறேன், இப்போ எங்கள் வீட்டுக்கு முதலமைச்சர் வராருங்க. எங்கள் வீட்டுக்கு திடீர்னு கதவை திறந்து பார்க்குறோம், முதலமைச்சர் ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் சுற்றி நிற்கிறாங்க. நான் வந்து ஏதாச்சும் கேளுங்க பார்த்திவன், ஏதாச்சும் கேளுங்க அப்படிங்கிறாரு. என்ன கேட்பேன்? சார் என்ன கேட்பாரு தெரியலையே.
இல்லை நீங்கள் என்ன கேட்பீங்க? என்ன விட்டுருங்க, டப்புன்னு உங்கள் வீட்டு கதை தந்தானே முதலமைச்சர் முன்னால் நிற்கிறாரு, வெறும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் நீங்கள் எதை கேட்டாலும் இப்போ உடனே கொடுத்துருவாங்க. என்ன கேட்பீங்க? ஒன்றுமே தெரியல சார். இல்ல சும்மா விளையாட்டுக்காக கடவுள் வந்தாவது சரி கடவுள் தானே கேட்பீங்க. கடவுள் வந்தா உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு எத்தனையோ கோடி கொடு அப்படிம்பா. அவ்வளவுதான். அப்புறம் நல்ல ஆரோக்கியத்தை கொடு. அவ்வளவுதானா? எங்க அப்பா அம்மா எல்லாம் என் கூடவே இருக்கணும்னு. அதான் இவ்வளவுதான் இல்லைங்களா? அப்ப கடவுள் அப்படின்றவருக்கு இவ்வளவுதான் வேல்யூவா? நான் கேட்கறது அவ்வளவுதான். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப நம்மளுடைய லிமிடேஷனுக்குள்ள தான் கடவுளை கொண்டு என்ன செய்யறோம்? புகுத்துறோம். அப்ப கடவுளால் கொடுக்க முடிந்தது என்ன அப்படின்னா இந்த பிறவி அப்படிங்கக்கூடிய பெரும்பிடியை நீக்குவார். அது மட்டும்தான் அவர் செய்வார். நம்மளால இந்த பிறவியை கடந்து போகவே முடியல. அவர் என்ன செய்வார்? அதை நீக்கிட்டு நம்மளுக்கு பிறவியில்லா பயனை கொடுப்பார். இருந்தாலும் ஞானிகள் சொல்றாங்க பைக்கு கொடுப்பார், கார் கொடுப்பார், ஐஸ்வர்யம் கொடுப்பார். இதெல்லாம் கடவுள் கொடுப்பார்னு எங்கேயுமே, ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கே முடியுங்க. நம்மளே சம்பாரிச்சு நம்மளே கையாள் இருக்குல்ல. ஒருத்தன் என்கிட்ட கேட்டான் என்ன வேலைக்கு போறதுன்னே தெரியலன்னா, என் கூட வா, சாக்கடையில் சொன்னா அள்ளிடுவேன். இப்போ கூட சொல்லுங்க, இந்த ஸ்டுடியோல ஒரு 500 ரூபா கொடுங்க, எனக்கு நான் என்ன உங்கள்கிட்ட பிச்சை எடுக்க போறேன் இல்லைங்களா? உழைச்சதுக்கு காசு அவ்வளவுதான். அப்ப எனக்கு வாய்ப்பு தானே தேவை. வாய்ப்பை பயன்படுத்துறவன் வாய்ப்பை தான் பயன்படுத்தணுமே தவிர நான் இங்க உட்காந்துக்கிட்டு நான் வீட்டுல உட்காந்துட்டு வெள்ளி காயினை கொண்டு வந்து விளக்குல போட்டோம்னா எனக்கு எப்படி காசு வரும்?